பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதில்லை. பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு என்பதெல்லாம் மண் உரிமைதான், மண் விடுதலை தான், மண் பாதுகாப்பு தான். பெண்ணின் பாதுகாப்பு தான் மண்ணின் பாதுகாப்பு. பெண்ணின் விடுதலை தான் மண்ணின் விடுதலை. அதைத்தான் நம் உயிர் தலைவன் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற தத்துவ நிலைப்பாட்டை கொண்டு களத்திலே பெண்களை இறக்கினர். பெண்ணை இவர்கள் எப்படி வர்ணித்தார்கள்? பூ, கவிதை, நிலா என்றெல்லாம் தான். நம் பாட்டன் பாரதி வந்தான், பெண்ணை நெருப்பாக்கினான். அவன் பேரன் என் தலைவன் நம் தலைவன் வந்தான், பெண்ணை புலியாக்கினான். அவன் மகன் நான் வந்தேன், அரசியல் களத்தில் புரட்சி தீயாக்கினேன். அதை தகர்த்தோம். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தினோம். பெண்ணுக்கு சம உரிமை என்பது அதை பேசுவது, அதை கொடுப்பது, அதை செய்வதெல்லாம் பெருமைக்கில்லை, பிறவி கடமை, அதை செய்கிறோம். பெண் இல்லை என்றால் பிறப்பேது பெருமக்களே. வீட்டை கையல் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தால தான் அவங்க பிள்ளை தொடர்ச்சியா களத்துல நான் இயங்குறேன்னா அது கையல் கொடுத்த சுதந்திரம் தான். நபிகள் சொர்க்கத்தை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கும் காரணம் என் தாய் தான் என்று சொல்றார் ஆபிரகாம் லிங்கன். உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு தட்டுல வச்சு ஒரு தாயின் பேரன்பை ஒரு தட்டுல வச்சா அந்த தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தாண்டா தாழ்ந்து இருக்குங்கிறான். அவர் சொல்றான், உன்னை பார்த்து உலகத்துல நீ எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய் தான் என்று. அந்த தாயை போற்றாது வேற என்ன பிறப்பில் பெருமை இருக்கு, பயன் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். என் தாய் என்னை எப்படி வளர்த்துருப்பா பாடிடாது எனக்கு தெரியாது, நினைவில் இல்லை. ஏன்னா சின்னவன் மாவீரன் இருக்கும்போது கையில் படுத்தோடனே தூங்கிடும். இப்போ அதுக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடும். அப்படி தூங்கும்போது நான் நள்ளிரவு முடிச்சு பார்த்தா எப்போ பார்த்தாலும் மாவீரனுக்கு பால் ஊட்டிட்டு இருக்கா. பார்க்கும்போது படுத்து அசந்து தூங்குகிற ஒரு மனுஷி இப்படி எப்போ எழுந்து எப்படி பால் கொடுக்குன்னு பார்க்கும்போது அந்த தாய்மையின் புனிதத்தை நான் அப்பதான் உணர்றேன். எப்பா இது ஒரு பெருசு, இது சாதாரணம் இல்லை. எப்பவுமே தம்பி அழுதானா நம்ம எழுப்பி விடுவோம், நம்ம நினைச்சு எந்திரிச்சோம்னா அந்த நேரம் அந்த பால் ஊட்டிட்டு இருக்கோம். அப்போ பார்க்கும்போது எவ்வளவு புனிதமானதா தான் சொல்றான் பாருங்க. நீங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள பிரச்சனை வரும்போது பெண்கள் வரக்கூடாதுன்னு போது பேசியிருந்தேன் தலைவர் பிறந்தனால. இப்ப கோயில்ல ஒரு கருவறை இருக்கு, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்துல ஒரு கருவறை இருக்கு, அது நம்மையே உருவாக்கியது. அப்ப எது போற்றத்தக்கது, எது உயர்ந்தது, எது புனிதமானதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த கருவறை செங்கல் சார்ந்து சிமெண்டாலானது, என் தாயின் கருவறை ரத்தமும் சதையுமான ஆனது. அது உயிர் கருவறைடா. அதை போற்றாத ஒரு சமூகம் உயர்வடையவே அடையாது. ஐயா ஈவேராவுடைய வழித்தோன்றர்கள், வாரிசுகள், திராவிட திருவாளர்கள் எல்லாம் உரிமை பேசுவார்கள், ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். ஏன்? அவன் தான் சொல்லுக்கு முன் செயல் என்று சொன்னான். அவன் சொல்லுவான், நீ நிறுத்தலாம், ஆனா வெல்லணும்ல. நிறுத்தி நீதி தாண்டா வெல்லுவோம். வென்று ஒரு நாள் இப்படி சொல்றவனை எல்லாம் கொல்லுவோம். சரி நீதான் ஜெயிக்கிறீல, நிறுத்தி செய்ய பார்ப்போம். சொல்வேன், உங்கள் விடுதலை, உங்கள் உரிமை உங்கள் கையில் தான். உங்கள் மூச்சுக்காற்றை நீங்கள் தான் சுவாசிக்கிறீர்கள், உங்கள் உணவை நீங்கள் தான் எடுத்து உண்கிறீர்கள். அப்படி உங்கள் உரிமையை, உங்கள் விடுதலையை நீங்கள் தான் போராடி பெற வேண்டும். அதற்கான களம் ஒன்றுதான் இருக்கிறது நம்ம இடத்தில், அரசியல் களம், அரசியல் விடுதலை. அது ஒண்ணுதான் இருக்கு. அதனால ஒப்புக்கு ஒரு 2 இடங்கள், சரியாக 117 இடம் கொடுக்கிறோம். நாங்கள் 117 இடம் சம வாய்ப்பு கொடுக்கிறது என்பது பெருமைப்பட்டுக் கொள்ளல, எங்கள் பிறப்பை பெருமைப்படுத்த, அதுக்கு கடமையை செய்யதான்.